பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதா. நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய கேட்கிறோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில பிரயோஜனமான ஒண்ணு கூட பண்ணவே இல்லையே, இவ்வளவு சம்பாதிக்கிறேன், ஒண்ணு கூட என் பிள்ளைகளுக்காக நான் சேர்த்து வைக்கவே இல்லையே, ஆண்டவரே நான் இவ்வளவு உழைக்கிறேன், நான் என்னுடைய எதிர்காலத்திற்காக எதையும் பண்ணியே வைக்கல. நான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆல்ரெடி உனக்குள்ள ஒரு விஷயம் இயேசுவால் டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறது. உன் எதிர்காலத்துக்காக தேவன் ஆல்ரெடி விதைச்சிட்டார். இது எல்ஐசி கிடையாதுங்க, இது லைஃப் இன்சூரன்ஸ் கிடையாது, இது பேங்க் கிடையாது. ஆனா ஒரு நார்மலான மனுஷனே தன்னுடைய ஃபியூச்சருக்காக பல காரியங்களை செஞ்சு அதை டெபாசிட் பண்ணி வைக்கிறான்னு சொன்னா, அற்பமான நம்மளே இப்படி யோசிக்கிறோம்னா நம்மை படைத்த ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி யோசிச்சிருப்பார்? அவர் நம்முடைய லைஃபுக்காக அவர் ஒரு காரியத்தை டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுதான் என்ன? அவருடைய வார்த்தை, அவருடைய வசனத்தை நம்முடைய எதிர்காலத்திற்காக அவர் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறார். நம்முடைய நித்திய ஜீவனுக்காக அவருடைய வார்த்தையை அவர் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறார். சோ நாம் அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை பெற்றிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்களேன், நான் வார்த்தையை பெற்றிருக்கிறேன், நான் வார்த்தையை பெற்றிருக்கிறேன்.